சொல்லுகிறோம். பொழுது போயிற்று, ஆயிற்று, இவரோடு கூட கங்கிடமில் கேட்கொண்டே மாறு சிஷ்யரோடு கடந்து சென்று அப்பத்தை பெற்று பரிசுத்தமிழ் ஆண்டு தாமே வார்த்தையாக ஜீவத்தை அனுப்புகிறார்களே ஆவியால் தாமே இவரோடு இடைப்படியாக பேசும்படியாக ஒரு நாடெல்லாம் மனுஷ சித்தத்தை கேட்டு அடுத்து போன நாங்கள் ஜீவனுடைய நாகத்தை அறுவடை செய்து பெரும்பான்மை ஈடுபடியாக செய்து ஜீவனுடைய சத்தத்தை கேட்குவதற்கு ஆவியானை இவரோடு பேசும்படியாக சொல்லிப்பாங்க. எங்களுக்காக ஆண்டவரே தாசனாகிய மோசஸ் 80 வயதை தாண்டின அந்த சூழ்நிலையில் கூட 7 முறை ஆண்டவரே அந்த சீனா முறையில் ஏறி எடுக்கிறார்கள் வாசிக்கிறார். ஆண்டவர் தாமே ஜீவனுடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட எங்களை அனுமதிக்கிறார். வீட்டரை நாமத்தில் சொல்லிக்கிறார். Kindly tell my soul to யாத்திராசம் 19ஆம் அதிகாரத்தின் முழுமையாக வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து actually I am going to focus on chapter 20. 19th chapter is a prelude to what is going to happen on Sinai. Sinai மலையிலே என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் we have to start reading verse 9 onwards. 20th chapter 10 commandments are given. Yeah, I'm not going to go into the details of the 10 commandments, we have no time for it. But I want to just divide the whole sermon devotion into 3 sections as I always do. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் the Israelites were at the foot of Mount Sinai. அதாவது 19ஆம் அதிகாரம் வாசிக்க அந்த 1ஆம் வசனத்திலிருந்து எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அந்த சீனா நாட்டில் தான் இருந்தார்கள். எத்தனை நாட்கள் தெரியுமா? They stayed there 11 months and 6 days. 11 மாதங்களும் 6 நாட்களும் இந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலேயே இஸ்ரவேல் மக்கள் தங்கினார்கள். இப்போ அது வந்து ஸ்டார்டிங் தான் 1901 ஆரம்பிச்சு எல்லாரும் 10ஆம் அதிகாரத்து 10ஆம் அதிகார வசனம் வரைக்கும் they were still at the foot of Mount Sinai. Mount Sinai என்பது ஓரே என்ற மலைக்கு இன்னொரு பெயர் சொல்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் முதலாவது மோசேயை அழைத்த பொழுது முச்சடியிலே தரிசனம் கொடுத்த மலை ஓரே மலை என்று அழைக்கப்படுகிறது. அதுல இன்னொரு பெயர் மவுண்ட் சைனா. வேறு சொல்லப்போனால் ஆண்டவர் கால் பண்ணது மோசேஸும் commandments கொடுத்தது ஒரே மலை. That's very interesting. Now, just a brief introduction. Now we move on to the text. First point I'd like to highlight to you is இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மலை மவுண்ட் சைனா. முதல் மலையில என்ன பார்த்தோம்? அரராத்திர மலையில சீரியஸ்னஸ் ஆஃப் சின்னை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது மலையில மோரியா மலையிலே the sacrifice for sin. இந்த சீனாய் மலையிலே the security from sin. நாம் வாழ்கிற உலகமானது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பெரிய சவாலாக இருக்கிற வாழ்க்கைக்கிறோம். Unless God gives us security and safety, you cannot face the challenges that your life has in this world today. இந்த வித்தியாசமான உலகத்திலே பாவமான உலகத்திலே ஒரு பாவமற்ற ஜீவியத்தை நீங்கள் நான் உலகத்தை வாழ வேண்டும் என்று சொன்னால் we need the security and the safety that only God can give us. கடவுள் கொடுக்கிறதால் அந்த செக்யூரிட்டிக்குள்ளதாக நின்று கொண்டால்தான் இந்த உலகத்தினுடைய மோசமான காரியங்களை சவால்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும். சோ அதுதான் இந்த வேளையிலே நாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மோசஸ் ஜோகத்தை சொல்றதுமாக 7 times over village and 7 times over this old man 80+ man going up and down the mountain to do God's bidding. 80 வயசை தாண்டி இந்த அருமையான மோசஸ் தேவனுடைய தாசன் 7 முறை மலையை ஏறி இறங்கினார். அந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக. Now, the first point I'd like to highlight here is the source of commandments. ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த கட்டளையினுடைய சோர்ஸ் மூலம் யாருக்கு சொல்லி பார்க்க போகிறோம். இரண்டாவது the saints of the commandments. அந்த commandments யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். And இறுதியிலே the security of the commandments. கட்டளைகளுக்குதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை குறித்து நாம் 10 கட்டளைகளை எதிர்த்து பேச வேண்டும் என்று சொன்னால் we need 10 weeks. There are so
So now commandments ஒன்னொன்னா எடுத்து நான் சிந்திக்க போறதுல அது வேத ஆராய்ச்சி சிந்திப்போம். இதனுடைய overall picture பார்த்துட்டு டைம் இல்லை. The source of the commandments. யாராவது 20ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசிக்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளான உன்னை அடிமையாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே. அடுத்த வசனம். Right. Before the commandment starts, the commander-in-chief is introducing himself. That is an excellent way of looking at it. The commandment starts from verse 3. The commander speaks in the first couple of verses, introducing himself. I am the commander speaking, here are the commandments. Why is he introducing himself at the very beginning of the commandments? எதற்காண்டி ஆண்டவராக தேவன் தன்னுடைய commandments பற்றி சொல்வதற்கு முன்பதாக why is the commander-in-chief is saying this is what I have done for you, here are the commandments என்று அது அந்த வரிசைப்படுத்தி இது பற்றி commandment ஆண்டவராக தேவன் சொல்கிறார். என்ன சொல்றார் இந்த வசனத்திலே? உன்னை நான் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. You don't know why? I am the commander-in-chief speaking. You know this commander-in-chief? The commander-in-chief God தெரியுமா? I am the one who set you free. I am the one who liberated you. I am the one who came from heaven to set you all free from the Egyptian bondage. எகிப்தின் அடிமையா இருக்கிறச்ச முன்னணியே காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலை 430 அடிமையா இருந்த காலகட்டத்திலே நான் வானத்திலிருந்து இறங்கி I set you free with my mighty hand. என்னுடைய வலதுகரத்தினாலே ஓங்கி புயற்றினாலே நான் உனக்கு விடுதலை கொடுத்த அந்த தேவன் தான் இப்போது ஒரு கட்டளை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். J.F. Kennedy, அமெரிக்கன் நாட்டுடைய பிரதமர், ஒரு சமயம் சொன்னாரு, we will pay any price, we will bear any burden, we will meet any hardship, we will support any friend, we will oppose any foe in order for the survival and the success of liberty in the United States. அமெரிக்க நாடானது we will pay any price, எந்த விலை கொடுத்தாலும் சரி, we will bear any burden, எந்த மாதிரி burden bear பண்ணாலும் பரவாயில்ல, we will meet any hardship, எத்தனை கடுமையான காலம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவோம், to support any friend, oppose any foe. எப்படிப்பட்ட நண்பர்களையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எப்படி எதிரிகளையும் நாங்கள் எடுத்து நிற்போம். எதற்கு நடத்திருக்கோம்? for the survival and the success of liberty in the United States. ஃப்ரீடத்திற்காக, விடுதலைக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னது இந்த வழியிலே நாம் ஞாபகம் படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவராக தேவன் சொல்றாரு, man's deepest craving of his heart was freedom. மனுஷனுடைய இதயத்தின் ஆழத்திலே, மனுஷனுடைய இதயத்தில் இருப்பதெல்லாம் நான் இப்படியாக விடுதலை போட்டு வாழ வேண்டும் என்று இருந்தார். அந்த விடுதலைக்கு ஆண்டவர் வழி செய்கிறார். சொல்றாரு, 400 வருஷங்கள் நீங்கள் அடிமையா இருக்கிறச்ச I am the God who set you free. How many of you know the 10 commandments by heart? Interestingly, 80% of the Americans, they say they believe in the 10 commandments, but not very many of them can name them in the order in which that is, right? Randomly சொல்லலாம், right? And according to Jay Leno, he's a talk show host in the television, he was asking the studio audience one day, he said, how many of you can name 10 commandments? At least one of them. The 10 கட்டளைகளை அவர்கள் ஒரு கட்டளையாவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டார். There was complete silence. இப்படி சைலண்டா இருந்தாங்க, அவங்க சைலண்டா இருந்தாங்க. There was absolute silence. கொஞ்ச நேரம் வச்சு ஒரே ஒரு அம்மா மட்டும் கையை வைச்சாங்க. Oh, fine. There is one person here who can name at one of the 10 commandments. Please go ahead and tell me சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லிச்சா, one of the 10 commandments is God helps those who help themselves. Is that a commandment? இந்த மொழி புரியுது. அப்பதான் தெரியுது. சரி,